வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப இஷ்டம். ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் எங்கூட தான் வருவீங்க, எங்கூட தான் போவீங்க. அப்புறம் நைட்ல நீங்க எங்கூட தான் அவுட் ஹவுஸ்ல படுத்துக்குவீங்க. உங்க அப்பா வந்து ராத்திரில உங்களை இங்க தூக்கிட்டு வருவாரு. எவ்வளவு அஃபெக்ஷனோட பழகி இருக்கிறோம். ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. நீங்க சரியா யோசிக்கல, அதனாலதான் எல்லாம் மறந்துட்டீங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கொடுங்க இப்படி. இது வந்து பர்த்டே அப்ப நான் நீங்களும் வீட்டுல எடுத்தது. இது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நான் செகண்ட் வந்தேன், அப்ப எடுத்தது. அது வந்து ஸ்கூல் டிராமால நான் நீங்களும் சேர்ந்து நடிச்சோம்ல, அப்ப எடுத்தது. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்ப எடுத்ததுதான். அந்த போட்டோ வந்துங்க இந்த லேக்ல 5 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி ஒரு ஆள் எடுத்து கொடுப்பானல்ல, அங்க எடுத்தது. இது யாரு, நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லைங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே ட்ரெஸ் போட்டேன். மிஸ்டர் ராஜா, என் ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா எடுத்ததா. சின்ன வயசு போட்டோ ஒண்ணு கூட இல்ல. இதெல்லாம் என் ஆல்பத்துல ஓ, தாராளமா வச்சுக்கோங்க. அதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரமா வச்சிருந்தேன். நீங்க உங்க ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. So nice of you. Thank you. உஷா, ராணி, மேரி, பிரியா, சீக்கிரம் இங்க வாங்கடி. ஐயோ, அவங்கள எல்லாம் அதுக்கு இங்க கூப்பிடுறீங்க? இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடி, சின்ன வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? மாமூலா எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருந்திருப்பேன். இடியட். அதுலடி சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் கிடைச்சிருக்கு. நான் பாக்குறேன். நாங்க எல்லாம் பார்க்க வேண்டாமா? இது என் பர்த்டேக்கு எடுத்த போட்டோ. பரவாயில்லடி, நீ சின்ன வயசுலயே அழகா இருந்திருக்கேன். இது ஸ்போர்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எடுத்த போட்டோ. எதுலடி சாப்பிடுறது? இல்லடி, கடைசி ஆனதுல ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. இது வந்து லேக் ஏரியா கிட்ட 5 ரூபாய்க்கு 2 போட்டோ உங்ககிட்ட எடுத்தது. இது ஸ்கூல் டிராமால ஆக்ட் பண்ணும்போது எடுத்தது. நீ ஆக்ட் பண்ணுவியா? இங்க பாரு, பிச்சை கூட நான் அழகா இருக்கறனால நீ வந்து போடு. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எடுத்ததுதான். நீயே கப்போங்க, நீயே போட்டோ எடுத்துக்கிட்டியா? அது செகண்ட் வந்திருக்குதுனா? ஏய், இந்த போட்டோவை பாருங்களே. ஐயா, என்ன ஜோடி எடுக்கிறது நல்லா இருக்குல்ல? ஏய், இது கூட இந்த மாதிரி ஒன்னு எடுத்துக்கிடு. சரி விடுங்கடி. இத்தனை நாளா வச்சிருந்து அதெல்லாம் நான் தான் இந்தாங்க மிஸ்டர் ராஜா. ஏன் அந்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க பண்ணுங்கடி. புடிங்க மிஸ்டர் ராஜா. என்ன? எதுக்கு? சுத்த நியூசன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே. ஏதாவது வேணா ஃப்ரெண்ட் ஒரு வழியா வந்து கேட்டுக்கலாம்ல. இந்த நேரத்துல ஜன்னல் தட்டுவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். நேத்துக்கு நீங்க என்ன திட்டும் போது கூட உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப காலையில இருந்து அவரை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அவருதான் உங்களுக்கு கரெக்ட்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இத சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த 20 ரூபீஸ் கொடுத்துருந்தா நான் திருப்பி தர மாட்டேனா? லைஃப்ல மறுபடியும் நீங்க ரோல் கோல் ஜிம்கே வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ணீங்க. ராதாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நீங்க கொடுத்த பணத்தை நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். நீங்க கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா 4-5 குழந்தைகளோட வந்தாங்க. 2 நாளா குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னேன். அதனால யாராவது லவ் பண்ணிருக்கியா? உன்னதான்டா யாராவது லவ் பண்ணிருக்கியான்ற. மை லவ் லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் ஐ லவ் 10 years child I love
10 வயசு பொண்ணா? I love 10 years. You villain. I love sacrifice. I love sacrifice. My driver, you பணக்கார. I sacrifice my love. I sacrifice all my life. I sacrifice. அடடடடடடடா. பாவம் தெய்வீக காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஏய், யார் அந்த பொண்ணு? விடுமா ஏண்டா உன் காதலின் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்போ எங்கிருந்தாலும் பாடுகின்ற பாட்டை பாடு. எங்க இருந்தாலும் வாங்க, பாடு. Come on, start the song. எங்கிருந்தாலும் வாழ்க. துதியோட வாடா. எங்கிருந்தாலும் வாழ்க. உன் இதயமும் அமைதி வாழ்க. மஞ்சள் குங்குமம் வாழ்க. You want Mr. Ashok? Shut up. Thank you. அதான் வண்டி இப்போச்சு ரெடியாவது போல இருக்கு. வா, டிவில போயிருப்போம். இந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்குங்க. கொஞ்ச நேரம் வண்டியிலேயே வெயிட் பண்ணுவோம். டோன்ட் பி ஸ்டூபிட். டாப்ல ஓட்ட போல இருக்கு. உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா கை கால்லாம் வெடிச்சிரும். இறங்கி வா. யோ, நாங்க அந்த டிவில போயிருக்கிறோம். வண்டி ரெடி ஆயிடுச்சு, வந்து கூடு. சரி. Come on. ராமா, நனைஞ்சிட்டே போறீங்களே, அந்த சேர தலைப்படுத்து தலைமையில போட்டுக்கோங்க. சரி, உன் வேலை என்னவோ அதை பார். அதிக பிரச்சனை தனால உனக்கு வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? தலைய தோட்டல பரவாயில்ல, நான் வீட்டுல போய் துவட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயா? அவன் வண்டி ரெடி பண்றதுக்குள்ள விடிஞ்சு போ. தலைய தோட்டு. பாரு, ரொம்ப நேரம் ஈரப்படல இருந்தா ஜுரம் வரும். அட்லீஸ்ட் இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு சாரி பிளவுஸ் புளிஞ்சு காய போடு. ராஜா, வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இன்னும் வண்டி ரெடி ஆகலீங்க. பரவாயில்ல, நடந்தே போலாம். இல்லைங்க, மழை வேற பெய்யுது. 7-8 மைலுக்கு மேல போகணுங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? அப்ப அவரு அவர் வேண்டாம், நடங்க. இல்லைங்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு. நான் போய் வாட்ச்மேன் சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன். சைக்கிளே போயிடலாம்.
ஐயோ நெத்தியில காயமாயிடுச்சு போலக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அந்த சாரி எடுத்து கொடுங்க. இல்லைங்க, ரத்தம் வருது. முதல்ல அந்த சாரி எடுத்து கொடுங்க ப்ளீஸ். கவுண்டர். ராதாம்மா, இப்போதைக்கு சேலை எடுக்க முடியாது போல இருக்கு. இங்கே நின்று இருந்தோம்னா மறுபடியும் யாராவது வந்து இதே மாதிரி கலாட்டா பண்ணுவாங்க. இது மேல போத்திக்கோங்க. வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். ப்ளீஸ் வாங்கம்மா. ராதாம்மா, ராதாம்மா, ராதாம்மா. படுத்துக்கோங்க. யூக்கலிப்டஸ் ஆயில் இவ்வளவு நேரம் தேய்ச்சி விட்டேன். நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா சீக்கிரமா சரியா போகும். ஏன் அது நீயே போட்டுறது? வர வர எம்பிபிஎஸ்கே ஒரு மரியாதை இல்லாம போச்சு. போமேன், நீ முதல்ல தலை தோட்டு. உன்னதான் தலை தோட்டு. உனக்கு ஏதாவது வந்து தொலை போகுது. தலையில எப்படி மாடிப்பட்டது? சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்து இப்பதான் முடிச்சு பார்த்தாங்க. ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? கரெக்டா லாக் ஆயிட்டன்ற பயமா? இன்னைக்கு காலையில நானே காரை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்டோட போட்டோஸை டேஷ்போர்ட்ல கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த பாருடி, கன்ஃபார்ம் பண்ண நம்ம கல்யாணம் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா அது என் குடும்ப கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால கடைசியா நான் உனக்கு சந்தர்ப்பம் தரேன். ஆஸ்திக்கு என்னையும் ஆசைக்கு அவனையும் செட்டப் பண்றோம் ஸ்டைல இன்னையோட மறந்துரு. இது யாரு, நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லைங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க. அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே ட்ரெஸ் போட்டேன். கொஞ்சம் வெளியே போனோம். வந்து வண்டி எடுங்க. வந்துமா, பையன் நேத்து இருந்து ஜுரமா படுத்திருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது அவசரமா வேணும்னா சொல்லுங்க. நான் வேணா போய் சைக்கிளை வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துருவோம். வாங்க. ஐயோ, என்னாச்சுங்க? ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ராஜா.
I love you.